வணக்கம். சுகுணாபுரம் பழனிசாமி வேலுமணி என்ற எஸ்பி வேலுமணி வரலாறு. தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் குனியமுத்தூர் சுகுணாபுரத்தில் 1969 அக்டோபர் 5ஆம் தேதி அன்று ஈ.ஏ. பழனிசாமி மயிலாத்தாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தவர். இவருக்கு எஸ்பி அன்பரசன் என்ற மூத்த சகோதரரும் எஸ்பி செந்தில்குமார் என்ற இளைய சகோதரரும் உள்ளனர். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் முதுகலை பட்டம் மற்றும் ஆய்வியல் நிறைஞர் பட்ட மேற்படிப்பை முடித்திருக்கிறார். அதாவது எம்பில் பட்ட மேற்படிப்பை இவர் முடித்திருக்கிறார். தமிழக அரசியல்வாதியாக தன்னுடைய பணியை துவங்கிய இவர் 2006, 2011, 2016 ஆகிய தமிழக சட்டமன்ற தேர்தல்களில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2011 முதலாக தமிழக அமைச்சராக பதவியேற்ற இவர் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி மற்றும் சட்டத்துறை அமைச்சராக பதவி வகித்தார். 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை அமைச்சராக மிகச்சிறப்பாக பணியாற்றியவர். இவருடைய அரசியல் பயணம் ஆரம்பம் முதலே அதிமுகவில் இருந்து வரும் எஸ்பி வேலுமணி அவர்கள் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் தீவிர விசுவாசி. குனியமுத்தூர் நகர்மன்ற தலைவராக தன்னுடைய பணியை துவங்கியவர் 2006ஆம் ஆண்டு பேரூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதேபோல் 2011, 2016 மற்றும் 2021ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தல்களில் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதிமுகவில் இவர் ஆற்றிய களப்பணிகள் கொங்கு மண்டலத்தில், குறிப்பாக கோவை மாவட்டத்தில் அதிமுகவின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து களப்பணியாற்றும் எஸ்பி வேலுமணி தொண்டர்களோடு தொண்டர்களாக பழகுவதால் அவரை தொண்டாமுத்தூரின் தொண்டர் என அதிமுகவினர் அன்போடு அழைக்கின்றனர். 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தனித்தனி அணியாக இருந்த முதல்வர் பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் ஓர் அணியாக இணைய எஸ்பி வேலுமணி முக்கிய பங்காற்றியவர். உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் அதிமுகவின் வெற்றிக்காக பம்பரமாக களப்பணியாற்றி வெற்றிக்கனியை சொல்லி பறிக்கும் திறனுடையவர். இவர் வகித்த கட்சி பதவிகள்: அதிமுகவில் மாநில அமைப்பு செயலாளராகவும், கோவை புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளராகவும், கழக வழிகாட்டுதல் குழு உறுப்பினராகவும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பதவி வகித்து அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தார். தமிழக உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணியாற்றிய எஸ்பி வேலுமணி அவர்கள் ஊராட்சி முதல் மாநகராட்சி வரை பல்வேறு முக்கிய வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார். மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அறிமுகப்படுத்திய இல்லந்தோறும் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அமைச்சராக மட்டுமின்றி தனிப்பட்ட முறையிலும் தமிழகம் முழுவதும் கொண்டு சென்றதில் இவரது பங்கு அளப்பெரியது. 2500 சதுர அடிக்கு உட்பட்ட குடியிருப்பு கட்டிடங்களுக்கு கட்டிட அனுமதி மற்றும் திட்ட அனுமதி இணையதளம் வாயிலாக வழங்கப்படும் என அறிவித்து நடுத்தர மக்களின் பாராட்டுகளை பெற்றார். சென்னையில் 2019ஆம் ஆண்டு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட போது ஜோலார்பேட்டையில் இருந்து ரயில் மூலம் தண்ணீர் கொண்டு வரப்பட்டு சென்னை மாநகர மக்களுக்கு விநியோகம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்தவர். ஊராட்சி, பேரூராட்சி அலுவலகங்கள் சொந்த கட்டிடங்களில் இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்தவர். கோவை வளர்ச்சிக்காக பில்லூர் 3வது கூட்டு குடிநீர் திட்டமும், வெள்ளலூரில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையமும் அமைக்க வித்திட்டவர். தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியால் தொடங்கி வைக்கப்பட்ட குடிமராமத்து பணிகளை ஆய்வு செய்து செயலாக்கத்திற்கு கொண்டு வந்தவர். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் சார்பில் இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுங்கையூர் மற்றும் கோயம்பேட்டில் 45 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தவர். எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் வித்யா தேவிக்கும் 1998 மார்ச் 11ஆம் தேதி திருமணம் நடைபெற்றது. எஸ்பி வேலுமணி வித்யா தேவி தம்பதிக்கு விகாஷ் என்ற மகனும் சாரங்கி என்ற மகளும் உள்ளனர். எஸ்பி வேலுமணி அவர்கள் வாங்கிய விருதுகளும் பெற்ற சிறப்புகளும்: கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணி
உள்ளாட்சித்துறையில் சிறப்பாக பணியாற்றியதற்காக 107 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். 2018-19 ஊரக தூய்மை கணக்கெடுப்பில் நாட்டிலேயே தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டதற்காக பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து SP வேலுமணி தேசிய விருது பெற்றிருக்கிறார். 2011-12 ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா விருதையும் பெற்றிருக்கிறார். 11-12 இந்த வருடங்களுக்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 4 தேசிய விருதுகள் மாவட்ட அளவில் 2, ஒன்றிய அளவில் 1, கிராம ஊராட்சி அளவில் 1 வாங்கியிருக்கிறார். 2012-13 சிறந்த செயல்பாட்டுக்கான சமூக பங்களிப்பு என்ற தலைப்பில் தமிழகத்துக்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்திருக்கிறார். 2012-13 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் இவர் விருது பெற்றிருக்கிறார். 2012-13 தேசிய அளவில் ஊராட்சிகளை வலிமைப்படுத்தும் விருதுகள் 9 பெற்றிருக்கிறார். 2012-13 ராஷ்டிரிய கௌரவ கிராம சபா விருது வாங்கியிருக்கிறார். 2014 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 3 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறார். 2014-15 மின்னணு ஆளுகை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக தமிழகத்திற்கு பஞ்சாயத்து புரஸ்கார் விருதையும் இவர் வாங்கியிருக்கிறார். 2017-18 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக மத்திய அரசின் 5 தேசிய விருதுகள் இவர் வாங்கியிருக்கிறார். 2017-18 மத்திய அரசின் கிராம ஸ்வராஜ் அபியான் இயக்கத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தேசிய விருது பெற்றுக் கொடுத்திருக்கிறார். தமிழகம் சிறந்த மாநிலமாக தேர்வு செய்யப்பட்டு பிரதமரிடமிருந்து தேசிய விருது 2018-19 வாங்கியிருக்கிறார். ஆக மொத்தம் 2012 2019 வரை மொத்தம் உள்ளாட்சி துறையில் தமிழகத்திற்காக இவர் 99 தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறார். SP வேலுமணி அவர்கள் அஇஅதிமுகவின் கொங்கு மண்டலத்தின் வலிமையான தளபதியாக விளங்கக்கூடியவர். இவரது கண் அசைவு இல்லாமல் அந்த பகுதியில் ஒரு சிறு முடிவு கூட எத்தகைய தலைவராலும் எடுக்க முடியாது என்பது வரலாறு சொல்லும் உண்மை. தற்போதைய அதிமுகவில் எந்த முடிவுகள் எடுக்கப்பட்டாலும், எந்த அரசியல்வாதிகளை நீக்குவதென்றாலும் சேர்ப்பது என்றாலும் SP வேலுமணி அவருடைய ஆலோசனை இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்ய மாட்டார் என்பதும் காலம் உணர்த்தும் உண்மை. இதுவே அடித்தட்டிலிருந்து சாமானியன் ஒருவன் அரசியலில் உச்சத்தை தொட முடியும் என்பதற்கான ஒரு தலைவர் உருவான கதை. நன்றி, வணக்கம்.